அது வந்து கேமராமேன் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது. மாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது திரும்ப பாருங்க, அப்போ தான் நம்ம ஷூட் பண்ணணும். அது அந்த மாதிரி டைம் எடுத்து தான் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணோமே. பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மனிதர்கள்ட்ட என்ன வேணும் சொல்லிக்கலாம், எப்படி வேணும் சொல்லிக்கலாம், அதை கேட்டிருப்பாங்க. டாக்கிட்ட வந்து அதுவும் நம்ம எப்படி சொல்கிறது, பெட்டாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கும் இவங்கள்ட்ட சொல்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தான் லோக்கல் விமர்சனத்துன்னு இருப்பாங்கல்ல சார், எனக்கு தோணும் போது தான் பண்ணுவேன், அப்போ நீ எடுத்துக்கன்ற சொன்னா அப்படி தான் பண்ணமே, அப்படி தான் ஒர்க் ஆச்சு. சிஜி ஒர்க்குங்கிறது பெருசாக எப்படி சொல்ல, ஒரு ஷாட் 2 ஷாட் இருக்கும். மொத்தமாகவே வந்து அது நான் மாமூலாகவே தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம், ஒரிஜினலாகவே தான் ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்ட் டைரக்ஷன் மீன் ஸ்டண்ட் டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஸ்டைலான ஸ்வாகியான ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறது சரி, அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற ரிசர்ச்லேருந்து வெப்பன்ஸு இதெல்லாம் இருக்குல்ல சார், அது எப்படி சார் நடந்துச்சு ஏஆர்எம்ல? ஏஆர்எம் வந்து அதை தான் சொல்கிறேனே, ஒவ்வொரு ஜோனலும் எனக்கும் புதுசாக தான் ஒரே பேட்டர்னில் எனக்கு இது வரைக்குமே படங்கள் கிடைக்கல. இப்போ ஒரு ஸ்டைலிஷாக ஃபைட்டு அப்படின்னா அந்த மாதிரியே கிடைக்காது, அதே போல் கமர்ஷியல் ஃபைட்டு கிடைக்காது.